மே 2, 2026 உத்தரப்பிரதேஷ் மாநிலத்தில் இருக்கிற அம்பேத்கர் நகர்ல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு அன்றைக்கு மதியம் சுமார் 3 மணி அளவில் ஒரு போன் கால் ஒன்று வருது. இந்த மாதிரி எங்க வீட்டுக்கு பக்கத்து வீடு பூட்டி இருக்குதுங்க சார், உள்ள இருக்கிறவங்க யாருமே நாங்க கூப்பிட்டா பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க, உள்ள இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஆயிருச்சோன்னு எங்களுக்கு பயமா இருக்குது, கொஞ்சம் வந்து பாருங்க சார் அப்படிங்கிறாங்க. தகவல் கிடைத்த உடனே அங்க பறந்துகிட்டு போறாங்க போலீஸ்காரங்க. அங்க போய் பார்த்தா அந்த வீடு உள்ள பூட்டப்பட்டிருக்குது. அந்த வீட்டுல யார் இருக்கிறாங்கன்னு அக்கம்பக்கத்துக்காரங்களை கேட்டபோது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சார் காசியா காட்டூன் அப்படிங்கிற ஒரு பெண்மணி அவங்களுடைய 4 குழந்தைகளோட இந்த வீட்டுல வாழ்ந்து வராங்க. அவங்களுடைய கணவர் சவுதி அரேபியாவில் இருக்கிறாங்க சார். அதனால இந்த பெண்மணி தன்னுடைய குழந்தைகளை பார்த்துக்கிட்டு இங்க தனியா தான் இருக்கிறாங்க. காலையில இருந்தே வீடு பூட்டப்பட்டே கிடக்கு, உள்ளுக்குள்ள எந்த விதமான நடமாட்டமும் தெரியல, யாருமே கதவையும் திறக்கல, அதனாலதான் உங்களுக்கு போன் பண்ணோம் அப்படின்னு சொல்றாங்க. போலீசார் அங்க போய் பார்த்தபோது மெயின் டோர் உள்ள பூட்டப்பட்டிருக்குது. அதற்கு பிறகு போலீசார் அந்த வீட்டை சுத்திக்கிட்டு வந்து பார்க்கறாங்க. எல்லா ஜன்னல்களும் அடைக்கப்பட்டிருக்குது, பின்வாசல் கதவும் உள்ள பூட்டப்பட்டிருக்குது. என்னடா இது இப்படி இருக்குது அப்படின்ட்டு போலீசார் பெல் அடிச்சு பார்க்கறாங்க. அதற்கு பிறகு அந்த குடியிருக்கிற அந்த அம்மாவுடைய போனுக்கு போன் பண்ணி பார்க்க சொல்றாங்க. அந்த போன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருதுங்க சார் அப்படின்னு சொல்லி அங்க இருந்து அவங்க சொல்றாங்க. அதற்கு பிறகுதான் போலீசார் மெயின் டோரை உடைச்சுக்கிட்டு உள்ள போறாங்க. உள்ள போய் பார்த்த போலீசாருக்கு பயங்கரமான அதிர்ச்சி. ஹால்ல பார்த்தா சாமானங்களா அங்க இங்கேயும் சிதறி கிடக்குது. அதற்கு பிறகு உள்ள பெட்ரூம்குள்ள போய் பார்த்தா அங்க கட்டல்ல வரிசையாக படுத்தவாறு 4 குழந்தைகள் ரத்த வெள்ளத்துல கிடக்கிறத பார்க்கறாங்க. போலீசார் உடனடியாக போய் அவங்கள செக் பண்ணி பார்த்தபோது 4 பேருமே உயிரிழந்துட்டாங்க அப்படிங்கிறது தெளிவாகுது. குழந்தைங்க 4 பேரும் இங்க இருக்கிறாங்க, அவங்க அம்மா எங்க அப்படின்னு சொல்லி அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களாம் பதறாங்க. போலீசார் வீடு முழுக்க தேடி பார்க்கறாங்க. ஆனா உள்ளுக்குள்ள அந்த குழந்தைகளுடைய அம்மாவான காசியா காட்டூனை எங்கேயுமே காணவில்லை. உடனடியாக போலீசார் இந்த காசியா காட்டூன் வீட்டுக்கு வெளியே எங்கேயாவது இருக்கிறாங்களா என்ன ஏதுன்னு சொல்லி எல்லா பக்கமும் தேடுறாங்க. வீட்டுக்கு உள்ள வெளியே எங்க தேடினாலும் அந்த காசியா காட்டூனை காணவில்லை. அந்த காசியா காட்டூன் தான் இந்த 4 குழந்தைகளையும் கொன்னுட்டு வெளியில ஓடிட்டாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லி போலீசாருக்கு தோணுது. வீடு மெயின் டோரும் உள்ள பூட்டப்பட்டிருக்குது, பின்னாடி டோரும் கூட உள்ள பூட்டப்பட்டிருக்கு. அப்ப எப்படி காசியா காட்டூன் இந்த குழந்தைகளை கொன்னுட்டு உள்ள தாள் போட்டுட்டு தப்பிச்சு போக முடியும் அப்படின்னு சொல்லி போலீசார் வீடு முழுவதையும் ஆய்வு செய்யறாங்க. அப்படியே அவங்க ஆய்வு செய்த போது முதல் மாடி பால்கனி இருக்குது இல்லையா, பால்கனியுடைய டோர் திறந்திருக்கிற பார்க்கறாங்க. இந்த குழந்தைகளை கொன்னுட்டு வீட்டுடைய ஃப்ரண்ட் டோர் பின்னாடி டோர் எல்லாத்தையும் உள்ள தாள் போட்டுட்டு குழந்தைகளை கொன்னுட்டு அதற்கு பிறகு இந்த குழந்தைகளோட அம்மா காசியா காட்டூன் இந்த பால்கனிக்கு வந்து பால்கனியிலிருந்து கீழே இறங்கி தப்பிச்சு ஓடி இருக்கணும் அப்படின்னு போலீசார் நினைக்கிறாங்க. உடனடியாக போலீசார் இந்த 35 வயதான காசியா காட்டூனை தேடுவதற்கு பரவலாக வலை விரிக்கிறாங்க. இதற்கிடையே காசியா காட்டூனுடைய 4 குழந்தைகளுடைய உடலும் மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பப்படுது. அங்க உடல்களை பரிசோதித்த மருத்துவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, 4 குழந்தைகளுமே ஏதோ ஒரு பிளண்ட் ஆப்ஜெக்டால தலையிலேயே மாறி மாறி அடிச்சு கொல்லப்பட்டிருக்கிறாங்க. ஆனா இந்த 4 குழந்தைகளுக்குமே டிஃபென்சிவ் வூண்ட் எதுவுமே இல்ல, அவங்க வந்து அவங்கள தற்காத்து கொள்ள முயற்சி செய்யவே இல்லை அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள் சொல்றாங்க. மேலும் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, குழந்தைகளை அடிச்சு கொன்றதுக்கு முன்னாடி அவங்களுக்கு மயக்க மருந்து கொடுக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறது பிளட் டெஸ்ட்ல ப்ரூவ் ஆகுது. அதனால இந்த 4 குழந்தைகளையும் தெளிவாக திட்டமிட்டு அந்த குழந்தைகளுடைய தாயாரான காசியா காட்டூன் கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு போலீசார் கருதுறாங்க. அப்படித்தான் எஃப்ஐஆரும் எழுதுறாங்க. அந்த காசியா காட்டூனுடைய போனும் ஸ்விட்ச் ஆஃப்னு வந்ததுனால காசியா காட்டூனை தேடி அந்த ஊர் ஆட்டோ ஸ்டாண்டு, பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னு பல இடங்கள்லையும் போலீசார் தேடுதல் வேட்டையை நடத்துறாங்க. ஆனால் எங்கு தேடியும் காசியா காட்டூனை கண்டுபிடிக்கவே முடியவில்லை. மறுநாள் அதிகாலையில போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒருத்தர் வராரு. அவர் வந்து இந்த மாதிரி ஒரு பெண்ணுடைய உடல் அங்க அம்பேத்கர் நகர்ல ஒரு இடத்துல கிடக்குதுங்க சார் அப்படின்னு சொல்லி அவர் ரிப்போர்ட் பண்றாரு. உடனடியாக போலீசார் அங்க விரைந்து போறாங்க. அங்க போய் பார்த்தா ஒரு புதர் மண்டி கிடந்த ஒரு ட்ரெயினுக்குள்ள, அதாவது கழிவுநீர் சாக்கடை ஓடுது, அதுல 2 புறமும் புதர் மண்டி கிடக்குது, அப்படியே மூடி இருக்குது. அதுக்குள்ள ஒரு 35 வயதான ஒரு
பெண்ணுடைய சடலம் கிடக்கிறத போலீசாருக்கு காட்டுறாங்க. போலீசார் அந்த சடலத்தை கைப்பற்றி பார்த்தபோது அது வேற யாரும் இல்ல, அந்த 4 குழந்தைகள் வீட்டுல முதல் நாள் கொல்லப்பட்டாங்க இல்லையா, அந்த குழந்தைகளுடைய தாயாரான காசியா கார்ட்டூன் தான். தாயாருடைய உடல் கிடைச்சிருச்சு அப்படின்ன உடனே போலீசார் இது சூசைடாக இருக்கலாம், ஏதாவது ஒரு காரணத்துக்காக காசியா கார்ட்டூன் இந்த 4 குழந்தைகளையும் கொன்னுட்டு தானும் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு போல தெரியுது அப்படின்னு தான் போலீசார் ஒரு முடிவுக்கு வர்றாங்க. காசியா கார்ட்டூனை பத்தி விசாரித்த போது போலீசாருக்கு என்ன தகவல் கிடைக்குது அப்படின்னா, காசியா கார்ட்டூனுடைய கணவர் சவுதி அரேபியால பல வருடங்களாக வேலையில் இருக்கிறாரு. அவர் அங்க இருந்து ரெகுலராக இவங்களுக்கு பணம் அனுப்பி வந்ததுனால இங்க காசியா கார்ட்டூன் ஒரு நல்ல வாழ்க்கையை தான் வாழ்ந்துகிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு 4 குழந்தைகள், 4 பேத்தையும் நல்ல விதமாக பள்ளிக்கு அனுப்பி நல்லா தான் பார்த்துக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. ஒரு வருடத்துக்கு முன்பு காசியா கார்ட்டூனுடைய கணவர் சவுதி அரேபியாவுக்கு இவங்களை அழைக்கிறாரு. சவுதி அரேபியாவுக்கு தன்னுடைய மனைவி மற்றும் 4 குழந்தைகளையும் வரவழைச்சு அங்க அவங்க மெக்காவுக்கு புனித யாத்திரை மேற்கொள்றாங்க. அப்படி அவங்க சவுதி அரேபியா போயிருந்த போதுதான் காசியா கார்ட்டூனுக்கு தலையிலேயே இடி இறங்குது. அது என்ன அப்படின்னாக்க, அங்க சவுதி அரேபியா போய் இறங்கிய ஒரு சில நாட்களுக்கு பிறகுதான் காசியா கார்ட்டூனுக்கு தன்னுடைய கணவரை பற்றிய அந்த பயங்கரமான உண்மை தெரிய வந்திருக்கு. என்ன அப்படின்னாக்க, காசியா கார்ட்டூனுடைய கணவர் இருக்கார் இல்லையா, அவரு சவுதி அரேபியால இன்னொரு கல்யாணம் பண்ணி இருக்கிறாரு அப்படிங்கறதா. அது அங்க போய் ஒரு பாகிஸ்தானி பெண்ணை அவர் திருமணம் செய்து கொண்டு அங்க சவுதி அரேபியால தனி குடும்பமாக அங்க ஒரு குடும்பத்தை வச்சுக்கிட்டு மனுஷன் வாழ்ந்துகிட்டு இருந்திருக்கிறாரு. காசியா கார்ட்டூன் சவுதி அரேபியா போறது வரைக்கும் அவங்களுக்கு இந்த செய்தியே தெரியாது. அதற்கு பிறகு தன்னுடைய கணவனை எவ்வளவோ வலியுறுத்தி பார்த்திருக்கிறாங்க. அந்த பாகிஸ்தானி பொம்பளையை கழட்டி விட்டுவிட்டு திரும்பி வந்துருங்க, நாம நல்ல விதமா இங்க வாழலாம் அப்படின்னு. ஆனா அவருடைய கணவர் அதையெல்லாம் காதுல வாங்கறதாக இல்ல. அதனால சவுதி அரேபியால இருந்து வந்ததுல இருந்தே காசியா கார்ட்டூன் கொஞ்சம் லோவாக தான் இருந்திருக்கிறாங்க அப்படின்னு அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்றாங்க. அதற்கு பிறகு காசியா கார்ட்டூன் முன்பு போல கலகலப்பாக பேசுவதோ இதெல்லாம் எதுவுமே கிடையாது. அவர் கொஞ்சம் டிப்ரெஸ்டாகவே இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இருந்தாலும் கூட அவர் குழந்தைகளை நல்லா தான் பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அவர் இப்படி குழந்தைகளை கொல்லுவாருன்னு நாங்க யாருமே எதிர்பார்க்கலைங்க சார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கணவன் மனைவிக்கு இடையில ஏற்பட்ட இந்த பிரச்சனையினாலதான் காசியா கார்ட்டூன் தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ள முடிவு செய்திருக்கிறாரு. அதற்கு முன்னாடி தன்னுடைய குழந்தைகள் நாளையும் கொன்னுடலாம் அப்படின்னு முடிவு செய்து இப்படி பண்ணியிருப்பாரு போல் இருக்குது அப்படின்னு போலீசார் நினைக்கிறாங்க. ஆனா காசியா கார்ட்டூன் மற்றும் அவருடைய குழந்தைகள் 4 பேருடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்தபோதுதான் போலீசாருக்கு காத்திருந்தது பயங்கரமான அதிர்ச்சி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா நண்பர்களே? பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. அதே போல உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்கு போலாம். அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல காசியா கார்ட்டூனை ஒரு பிளண்டான ஆப்ஜெக்டால யாரோ தலையில பல தடவை அடிச்சு கொண்டிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் வெளியில வருது. அதற்கு பிறகுதான் போலீசாருக்கு காசியா கார்ட்டூன் தற்கொலை செய்து கொள்ளல, யாரோ அவரை கொலை பண்ணி இருக்கிறாங்க அப்படிங்கறது தெரிய வருது. அது மட்டுமல்ல, இந்த குழந்தைகளுடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்தது இல்லையா, அதுல என்ன எழுதியிருந்தாங்கன்னா, அந்த 4 குழந்தைகளையுமே ஒரு பிளண்டான ஆப்ஜெக்ட் எடுத்து தலையில பல தடவை அடிச்சு கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு அதுல எழுதியிருந்திருக்குது. அந்த 4 குழந்தைகளையும் காசியா கார்ட்டூன் 5 பேர்த்தையும் ஒரே மாதிரி தான் கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே போலீசாருக்கு இதை செய்ததெல்லாம் ஒரே நபராகத்தான் இருக்க வேணும் அப்படிங்கிற விஷயம் தெளிவாகுது. அதற்கு பிறகு போலீசார் தங்களுடைய ரிப்போர்ட்டையே மாத்தி எழுதுறாங்க. போலீசாருடைய விசாரணையும் வேற ஆங்கிள் போகுது. அதற்கு பிறகுதான் போலீசார் 3 ஸ்பெஷல் டீம்களை ஃபார்ம் பண்ணி ஒரு டீம் சிசிடிவி பதிவுகளை ஆய்வு செய்ய பண்ணிக்கிறாங்க. இரண்டாவது டீம் இந்த அக்கம் பக்கத்துல குடியிருக்கிறவங்க, அவங்க காசியா கார்ட்டூனுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், அவங்களை எல்லாம் விசாரிக்கிறதுக்கு பண்ணிக்கிறாங்க. மூன்றாவதாக ஒரு டீம் காசியா கார்ட்டூனுடைய போன் ரெக்கார்டை ஆய்வு செய்ய தொடங்குறாங்க. அப்படி காசியா கார்ட்டூனுடைய போன் ரெக்கார்டை ஆய்வு செய்த போது காசியா கார்ட்டூனுக்கு அடிக்கடி ஒரு நம்பர்ல இருந்து போன் வந்திருக்குது அப்படிங்கிறது தெரியுது. அந்த நம்பர் யாருடையது அப்படின்னு பார்த்தா காசியா கார்ட்டூன் வீட்டுல இருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு வீட்டுல குடியிருக்கிற ஆமீர் அப்படிங்கிற ஒரு 10
19 வயது பையனுடைய நம்பர் அது அப்படின்னு தெரியுது. உடனடியாக போலீசார் அங்க ஆமீருடைய வீட்டுக்கு விரைந்து போறாங்க. ஆனா அங்க போய் பார்த்தா ஆமீர் இல்ல. அவங்க வீட்டுல விசாரிச்ச போது ஆமீர் 2 நாட்களுக்கு முன்பே எங்கேயோ வெளியில போனா பைக் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஆளையே காணோம், போனும் எடுக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டுல சொல்றாங்க. ஆனா அவங்க வீட்டுல என்ன சொல்றாங்கன்னா, அடிக்கடி அப்படிதான் சார் போவான், அதனால நாங்க அதை பெருசா எடுத்துக்கல, கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்கல அப்படிங்கிறாங்க. இதற்கிடையே போலீசாருக்கு இன்னொரு தகவலும் வருது. அது என்னன்னா, இந்த ஆமீர் இருக்கான் இல்லையா, அவன் ஒரு சரித்திர ஏடு குற்றவாளி அப்படிங்கறதான். அவனுக்கு 19 வயசு தான் ஆகுது அப்படின்னாலுமே கூட இதுக்கு முன்னாடியே அவன் மேல பல கேஸ் இருக்குது. கொலை முயற்சி, அடித்து துன்புறுத்துறது, அது மட்டும் இல்லாம கவுஸ்லாட்டர் கேஸ் எல்லாம் வேற அவன் மேல இருந்திருக்குது. இப்படி இவன் ஏற்கனவே போலீசார் பதிவுல இருக்கிற ஒரு குற்றவாளி அப்படிங்கிறதுனால போலீசாருடைய தேடுதல் வேட்டை மேலும் தீவிரமடையுது. அவனுடைய பழைய கான்டாக்டுக எல்லாத்தையும் எடுத்து போலீசார் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதற்கிடையே போலீசாருடைய அந்த சிசிடிவி டீம் இருக்காங்க இல்லையா, அவங்க இன்ஸ்பெக்டர்ட்ட ஒரு சில வீடியோக்களை காமிக்கிறாங்க. அதுல என்ன காட்டுறாங்க அப்படின்னாக்க, கொலை சம்பவம் நடந்த அன்றைக்கு இவன் பைக்கை எடுத்துக்கிட்டு வேகமாக வெளியேறது தெரியுது. அதனால் இவன் தான் கொலை செய்திருப்பான் அப்படின்னு போலீசார் கருத ஆரம்பிக்கிறாங்க. இதற்கிடையே இந்த அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க சொந்தக்காரங்களை எல்லாம் ஒரு போலீஸ் டீம் விசாரிச்சுட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு அக்கம் பக்கத்து வீட்டுல குடியிருந்தவங்க வேறொரு தகவலை சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கடந்த 1 வருட காலமாகவே இந்த ஆமீர் காசியா கட்டூன் வீட்டுக்கு அடிக்கடி வந்துட்டு போவான் அப்படிங்கிற தகவல் தான் அது. காசியா கட்டூன் தன்னுடைய வீட்டுக்கு உதவி செய்யறதுக்கு இந்த சின்ன பையன் வர்றான் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. காசியா கட்டூனுடைய மூத்த மகனுக்கு 14 வயசு, இந்த பையனுக்கு 18 வயசு தான் அவன் அந்த வீட்டுக்கு வர ஆரம்பிச்ச போது. காசியா கட்டூனுக்கோ 35 வயது. அதனால அக்கம்பக்து வீட்டுல இருக்கிறவங்க இவங்க 2 பேர்த்தையும், அதாவது காசியா கட்டூன் ஆமீரை இணைச்சு யாருமே சந்தேகப்படல. அது மட்டும் இல்ல, இந்த ஆமீர் காசியா கட்டூனுடைய மகனுங்க 2 பேர் இருக்காங்க இல்லையா, இந்த 14 வயது பையன் ஒருத்தன், அதுக்கு இளையவன், அவங்க கூட ஃப்ரெண்டா தான் பழகிட்டு இருந்திருக்கான். இருவருக்கும் 4 வயசு தான் வித்தியாசம் அப்படிங்கிறதுனால 2 பேருமே கேஷுவலான ஃப்ரெண்ட்ஸாக தான் பழகி வந்திருக்காங்க, வெளியில போயிட்டு வந்திருக்காங்க. இதனால அக்கம் பக்கத்துல யாருக்குமே காசியா கட்டூனுடைய நடத்தையின் மீது சந்தேகம் வரவில்லை. ஆனா அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க சிலருக்கு காசியா கட்டூன் மற்றும் ஆமீரின் மீது கொஞ்சம் சந்தேகம் இருப்பதை போலீசார் விசாரணையில போலீசாரால உணர முடிஞ்சது. ஏன்னா குழந்தைகள் 4 பேரும் வெளியில போன பிறகு பல முறை ஆமீர் வீட்டுக்கு காசியா கட்டூனோடு தனியாக இருந்திருக்கிறான் அப்படின்னும், காசியா கட்டூன் வீட்டிலேயே பல நாள் தங்கி இருந்திருக்கிறான் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் மெல்ல மெல்ல வெளியில வர ஆரம்பிக்குது. அதனால போலீசார் காசியா கட்டூனுக்கும் ஆமீர் கானுக்கும் இடையே இப்படி ஒரு கள்ள உறவு இருந்திருக்குது அப்படிங்கிறத உணர்ந்து அந்த ஆங்கிள் போலீசார் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. போலீசாருடைய இன்னொரு டீம் இந்த ஆமீருடைய போனை ட்ராக் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. அவன் 2 நாட்களுக்கு முன்பு ஸ்விட்ச் ஆஃப் பண்ண போனை 4 நாட்களுக்கு பிறகு ஸ்விட்ச் ஆன் பண்றான். அவன் போன் ஆன் ஆயிருச்சுன்னு தெரிஞ்ச உடனே போலீசார் அங்க விரைந்து போறாங்க. அக்பர்பூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்துல இவன் ஒளிஞ்சுகிட்டு இருந்திருக்கான். போலீஸ்காரங்க தன்னை சுத்திட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே வேக வேகமாக ஓடி தன்னுடைய பைக் எடுத்துக்கிட்டு வெளியில பறந்திருக்கான். அவனை போலீசார் விரட்டிக்கிட்டு போயிருக்கிறாங்க. அப்படி அவங்க விரட்டிக்கிட்டு போன போது அவன் தன்னைய துரத்திக்கிட்டு வந்த போலீஸ்காரங்க மேல துப்பாக்கி எடுத்து சுட்டான் அப்படின்னு சொல்லப்படுது. அதற்கு எதிர்வினையாற்றும் விதமாக போலீசார் அவனை சுட்டிருக்கிறாங்க. அப்படி போலீசார் சுட்டதுல அவன் குண்டு அடிபட்டு கீழே விழறான். அப்படியே கண்ட்ரோல் இழந்து பைக்ல ஸ்கிட் ஆகி கீழே போய் விழறான். பயங்கரமா அடிபட்டுறது. அவனை தூக்கி போட்டுக்கிட்டு போலீசார் மருத்துவமனைக்கு விரைந்து கொண்டு போறாங்க. ஆனா அவன் மருத்துவமனைக்கு கொண்டு வரப்படும் போதே இறந்து விட்டான், டெட் ஆன் அரைவல் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற மருத்துவர்கள் சொல்றாங்க. இதற்கிடையே ஆமீர் சுட்டதுல போலீசார் 3 காயமாயிருக்குது. அவங்களையும் கொண்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க. ஆமீரை போலீசார் என்கவுண்டர்ல போட்டு தள்ளிட்டாங்க அப்படின்னு ஊருக்குள்ள செய்தி பரவ போலீசார் நடந்த சம்பவத்தை விளக்கி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, போலீசார் வெளியிட்ட செய்தி குறிப்புல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆமீருக்கும் காசியா கட்டூனுக்கும் ஒரு கள்ள உறவு இருந்திருக்குது. ஆமீர் 19 வயசு தான் ஆகுது அப்படின்னாலுமே கூட அவன் பயங்கரமான கிரிமினல். ஏற்கனவே பல முறை ஜெயிலுக்கும் போயிட்டு வந்திருக்கிறான். அவன் காசியா கட்டூனுடைய நிலைமையை நல்லா புரிஞ்சுக்கிட்டு காசியா கட்டூனுக்கு
வலை விரிச்சிருக்கிறான். சவுதியில இருக்கிற தன்னுடைய கணவர் இப்படி தங்களைய ஏமாத்திட்டாரு, தன்னை ஏமாத்தி வேறொரு பாகிஸ்தானி பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டாரு அப்படிங்கிற விரக்தியில இருந்த காசியா கார்ட்டூனிடம் நல்ல விதமாக நைஸாக பேசி காசியா கார்ட்டூனை தன்னுடைய வலையில விழ வச்சிருக்கிறான் அப்படின்னும், அதற்கு பிறகு இவனுக்கு பேராசை பிடிச்சிருச்சு. காசியா கார்ட்டூனும் அவளுடைய குழந்தைகளும் தனியா தான் இருக்கிறாங்க. காசியா கார்ட்டூனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவங்களுடைய சொத்தெல்லாம் தன் கைக்கு வந்துடும் அப்படின்னு இவன் பேராசைப்பட்டிருக்கிறான். அதனால காசியா கார்ட்டூன்ட்ட என்னை கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி பயங்கரமா அவன் பிரஷர் கொடுத்திருக்கிறான். அவனுடைய பிரஷரை தாங்க முடியாத காசியா கார்ட்டூன் ஒரு கட்டத்துல கல்யாணம்லாம் பண்ணிக்க முடியாது, நீ சின்ன பையன்பா, உன் வயசு என்ன என் வயசு என்ன அப்படின்னு சொல்லவே இந்த பையன் கோபம் அடைஞ்சிருக்கிறான். இப்பதான் உனக்கு என் வயசை பத்தி தெரியுமா அப்படின்னு கோச்சிருந்திருக்கிறான். ஆனா காசியா கார்ட்டூன் உறுதியாக நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்ன உடனே அவனுக்கு கோபம் தலைக்கேறி இருக்குது. சரி நம்ம கொஞ்சம் வெளியில போயிட்டு வாழலாம் வாங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய பைக்ல காசியா கார்ட்டூனை இவன் அழைச்சிட்டு போனான் அப்படின்னும், அங்க இருந்து கொஞ்சம் தூரம் போன பிறகு ஒரு இடத்துல நிறுத்தி இவன் மறுபடியும் காசியா கார்ட்டூனை வலியுறுத்தியதாகவும், உன்னையெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுப்பா அப்படின்னு பிடிவாதமாக சொன்னதை கேட்டு ஆத்திரம் அடைஞ்சவன் அங்க பக்கத்தில் கிடந்த ஒரு செங்கல் எடுத்து அந்த செங்கலாலேயே தலையில பல முறை காசியா கார்ட்டூனை அடிச்சு அங்கேயே ஸ்பாட்ல கொண்டிருக்கிறான் அப்படிங்கிறாங்க. காசியா கார்ட்டூன் துவண்டு போய் தரையில விழுந்த பிறகும் கூட பல முறை அந்த செங்கல்லாலேயே காசியா கார்ட்டூனுடைய தலையில அடிச்சு தலை சிதற வரைக்கும் அவன் அடிச்சுக்கிட்டே இருந்திருக்கிறான். அதற்கு பிறகு காசியா கார்ட்டூனுடைய உடலை இழுத்து பக்கத்துல ஓடிட்டு இருந்த அந்த டிச்சுக்குள்ள தள்ளி இருக்கிறான். அதற்கு பிறகு அங்க இருந்து நேராக வீட்டுக்கு வந்திருக்கிறான். வீட்டுல அந்த குழந்தைகள் கதவை திறந்து விட்டுருக்காங்க. கதவை திறந்த உடனே கதவை உள்ள லாக் பண்ணிட்டு அதுக்கு பிறகு குழந்தைகள்கிட்ட நான் இதோ உங்களுக்கு ஜூஸ் வாங்கிட்டு வந்தேன், அம்மா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு 4 குழந்தைகளுக்கும் அவன் மயக்க மருந்து கலந்த ஜூஸ் கொடுத்துருக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. அதை குடித்த குழந்தைங்க கொஞ்ச நேரத்திலேயே தூக்கம் வர்ற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் படுத்து தூங்கிடுறாங்க. உண்மையை சொல்ல போனா அவங்க மயக்கம் அடைஞ்சிடறாங்க. அவங்க மயக்கம் அடைஞ்ச பிறகு வீட்டில் இருந்த ஒரு கல் எடுத்து அந்த குழந்தைகளுடைய மண்டையிலேயே அடிச்சு ஒவ்வொருவராக அவன் அடிச்சே கொண்டிருக்கிறான் அப்படிங்கிறாங்க. அதற்கு பிறகு அவனுடைய கிரிமினல் மூளை எப்படி வேலை செஞ்சிருக்கு பாருங்க. மெயின் டோரை வெளியில பூட்டிட்டு போனா உடனே எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருங்கிறதுக்காக அவன் மெயின் டோரை உள்ளுக்குள்ள தாள் போட்டுட்டு பின்னாடி டோரையும் உள்ள தாள் போட்டுட்டு முதல் மாடிக்கு போய் முதல் மாடி பால்கனி டோரை திறந்துக்கிட்டு பால்கனி வழியாக கீழே இறங்கி அதுக்கப்புறம் பைக் எடுத்துட்டு போயிருந்திருக்கிறான். காசியா கார்ட்டூனுடைய சொத்தை எப்படியாவது தாங்க அபகரிச்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு பயங்கரமான ஒரு பேராசையினால காசியா கார்ட்டூன் மற்றும் அவருடைய 4 குழந்தைகளையும் இவன் பயங்கர கொடூரமாக கொண்டிருப்பது இன்றைக்கு இந்தியாவையே உலுக்கி இருக்குது. இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற வீடியோ சந்திக்கிறேன். பை பாய்.